காலத்துல அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்திட்டு மௌத்தாகுங்க. வாழ்க்கையெல்லாம் வட்டி கடையில, வாழ்க்கையெல்லாம் லீசிங்ல, வாழ்க்கையெல்லாம் பினான்ஸ்ல, வாழ்க்கையெல்லாம் ஹராத்துல. இவர் சொல்றார் அல்லாஹ் மன்னிப்பார், அல்லாஹ் இரக்கமுள்ளவன் தான். நீ தௌபாவோட மௌத்தாகினால் இரக்கம் காட்டுவான். தௌபா இல்லாம போய் ஏமாந்துறாரு. எனக்கும் சேர்த்து நான் சொல்றேன், தௌபா இல்லாம மௌத்தாகிறவானாம் யார்? அல்லாஹ் தந்திருக்கிற சந்தர்ப்பம். அல்லாஹ் சொல்லல நீ கொழும்புல தௌபா செஞ்சு நான் கபூல் செய்ய மாட்டேன், மினன் பள்ளியில தௌபா செஞ்சு நான் கபூல் செய்ய மாட்டேன், நீ கௌபத்துல்லாவுக்கு வந்து நான் தௌபா செய்யணும். அல்லாஹ் நிபந்தனை போடல. எந்த இடத்துல பாவம் நடந்துச்சோ அந்த இடத்துல தௌபா செய்யலாம். அல்லாஹ் மன்னிக்க தயார். தௌபா இல்லாம மௌத்தாகினா அவன் ரஹீமா மாறிடுவான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கியாமத் நாள்ல சொல்லுவாங்களாம் நபிமார்கள், புகாரில வருது, இன்ன ரப்பி கதிபல் யௌம், என்னுடைய அல்லாஹ் இன்றைய நாள் பயங்கரமான கோபத்தில் இருக்கிறான். இப்படி ஒரு கோபம் அவனுக்கு வந்ததே கிடையாது. அவ்வளவு கோபத்தில் இருப்பான் அல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் தைரியமாக போய் முதலாக அல்லாஹ்வுடைய கோபத்தை குறைப்பாங்க சுஜூதில விழுந்து. அங்க யாருடைய அதிகாரமும் செல்லுபடியாகாது. ஆகையால் சகோதரர்களே யோசிங்க, தக்பீர கட்டி அர் ரஹ்மான் அளவற்ற அருளாளன், உலகத்தில மட்டும்தான். அர் ரஹீம் நிகரற்ற அன்புடையவன், கியாமத்தில மட்டும்தான். ஆகையால உலகத்தில ரஹ்மானுடைய மன்னிப்பை பெற்று நாம மௌத்தாகும். அல்லாஹ் சொல்றான் 3வது வசனம். இப்ப 2வது வசனத்துல அவனுடைய இரக்கத்தை சொன்ன அல்லாஹ் 3வது வசனத்துல அவன்ட பவரை பத்தி பேச போறான். இரக்கத்தையும் சொல்லி மட்டும் சரி வராது. நான் எவ்வளவு பவர் உள்ள ஆள்னு சொல்லும். நான் எவ்வளவு பவர் உள்ளவன். மாலிகி யௌமித்தீன், கியாமத் நாளுடைய அதிபதி. மாலிகி யௌமித்தீன் என்ன? டே ஆஃப் ஜட்ஜ்மென்ட், ஆஃப்டர் லைஃப், மறுமை நாள், கியாமத்துடைய நாளின் அதிபதி அல்லாஹ் மட்டும்தான். சகோதரர்களே எவ்வளவு பெரிய அதிகாரம் அந்த கியாமத்துடைய நாளையில அல்லாஹ்வுடைய கையில மட்டும்தான் இருக்கு. உலகத்துல அல்லாஹ் நிறைய பேர் கொடுத்திருக்கானா இல்லையா? நீங்க அமெரிக்காவை கொஞ்சம் பார்த்துக்கோங்க, நீங்க ரஷ்யாவை கொஞ்சம் பாருங்க, நீங்க ஸ்ரீலங்காவை கொஞ்சம் பாருங்க, நீங்க கொஞ்சம் இந்த ஊருக்கு தலைவராயிருங்க, நீங்க இந்த பள்ளியை கொஞ்சம் தலைவராயிருங்க, நீங்க கொஞ்சம் அந்த நாட்டை பாருங்க. எல்லாரையும் விசாரிக்கிற இடம் எங்க தெரியுமா? இந்த பொறுப்பு செய்கிறார்கள், நிர்வாகம் செய்கிறார்கள். அல்லாஹ் விசாரிக்கிற இடம் எங்க தெரியுமா? மஹ்ஷர் மைதானம் அல்ல, சிராத்துல் முஸ்தகீம் பாலத்துக்கு பக்கத்துல இன்னொரு பாலம் இருக்குது. அதுல பேரு கந்தரா. அந்த கந்தரால வச்சுதான் தலைவர்மாருக்கு, அதிகாரிகளுக்கு, ஜனாதிபதிகளுக்கு விசாரணை நடக்கும். இவர் சரியான ஆளா இருந்தா தப்புவார், பிழையான ஆளா இருந்தா நரகத்திலிருந்து கொக்கிகள் வந்து அப்படியே பிடிச்சு கீழே போடும். ஆனா சூர் ஊதப்பட்டு விட்டால் அல்லாஹ் ஒரு நாளை முடிவு செஞ்சு வச்சிருக்கிறான். அதான் சூர் ஊதப்படும் நாள். அல்லாஹ் சூர ஊதுற